அனைவருக்கும் வணக்கம். திருஞான ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். நவக்கிரக தமிழ் என்கிற ஜோதிட பிரகாரம் அதன் தொடர்பாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதகப்படை எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக அதை நான் உருவாக்கப்பட்ட என்கிற மூலமாக நான் இதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதகப்படை எழுதப்பட்டது என்பது தொடர்பாக என்னுடைய நான் உருவாக்கப்பட்ட என்கிற மூலமாக நான் 8 மாத காலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். எல்லாமே ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதகப்படை எழுதப்பட்டது, வார்த்தை அடிப்படையில் தான் என்பதை இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். உப என்ற சொல்லுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 9 எல்லாம் கூட்டினாக்க 12. அதோடைய விதிங்கிறது 3. உப என்றால் சமீபம் என்ற அர்த்தமாகிறது. தேசம் என்றால் இடத்தை குறிக்கிறது. ஏற்கனவே உள்ள ஒரு பதிவில் வீடியோ காலமாக சொல்லியிருக்கேன். தேசம், இடம். அப்போ தேசத்துக்கு 3 எழுத்துக்கள் 8, 3, 7 எல்லாம் கூட்டினாக்க 18. அதோடைய விதிங்கிறது 9. தேசம் என்பது 9ஆம் இடத்து பலனாக வருகிறது. தேசம்ங்கிறது கண்ணு கெட்டாத தேசம்னு சொன்ன அப்படியே ஒவ்வொரு தேசமும் போய்கிட்டே இருக்கலாம். தேசத்தை யாரையுமே கண்டுபிடித்ததில்லை. ஒரு வரைபடம், நம்ம எல்லாமே ஒரு வரைபடம் தான். தேசத்தை முழுமையாக யாரையுமே பார்த்ததில்லை. ஆனால் இன்று விஞ்ஞான இப்படி எல்லாமே கண்டுபிடிச்சி வராங்க. தேசம் என்பது இடத்தை குறிக்கிறது. தேசம் 9வது விதி எண்ணில் வருகிறது. தேசம் அதாவது 9வது விதி எண்ணுங்கிறது அது ஒரு கிராமப்புறம் போல. தேசம் என்பது கிராமப்புறம் போல. ஆனால் தேசம் என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது. மால் என்பது 2 எழுத்து. மால் என்றால் அன்பை குறிக்கிறது. மாலுக்கு 2 எழுத்து. 8, 9 இதெல்லாம் கூட்டாக்க 9 தான். அப்போ மால் என்பது அன்பை குறிக்கிறது. இம்மை என்றால் மறுமை நலன் எய்தும். இம்மை என்றால் மறுமையின் நலன் எழுதக்கூடியது. இம்மைக்கு 3 எழுத்து. 2, 7, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோடைய விதிங்கிறது 5. இம்மை 5ஆம் இடத்து பலன் தான். இம்மை நலன் மறுமை நலனை எழுதக்கூடியது. அதான் 5ஆம் இடம். இம்மை என்றால் 5ஆம் இடத்து பலனை குறிக்கிறது. பூர்த்தி. பூ என்றால் பூர்த்தியை குறிக்கிறது. அப்போ பூ என்றால் ஒரே எழுத்து தான். அது பூ 9 தான். ஜா என்றால் உண்டாக்குதல். வினைகளை பூர்த்தியடைந்து சிவஞானத்தை உண்டாக்க செய்யும் செயலுக்கு பூஜா என்று பெயர். ஜா என்றால் உண்டாக்குதல். ஜா என்பது ஒரே எழுத்து தான். அந்த ஒரு எழுத்தினுடைய எண்களிடம் விதியின் 1. அப்போ ஜா என்றால் உண்டாக்குதல். வினைகள் பூர்த்தியடைந்து சிவஞானத்தை உண்டாக்க செய்யும் செயலுக்கு பூஜா என்று பெயர். மரணம் என்றால் மரணத்தை தரும் மந்திர வித்தை. மரணம் என்றால் மரணத்தை தரும் மந்திர வித்தை. அப்போது நான் மரணத்துக்கு 4 எழுத்துங்க. 1, 3, 6, 7 எல்லாம் கூட்டாங்க 17. அதோடைய விதிங்கிறது 8. மரணத்துக்கு 8வது விதி எண்ணை குறிக்கிறது. மரணத்தை தரும் மந்திர வித்தைகளாகும். அடுத்ததாக திரு என்ற எழுத்துக்கு வார்த்தைக்கு 2 எழுத்து தான். அது திரு என்றால் இலக்குமி என்று பெயராகிறது. திரு என்றால் இலக்குமி. அப்போ திருவுக்கு 8, 5 இதெல்லாம் கூட்டாங்க 13. அதோடைய விதி என்கிறது 4. இலக்குமி. அப்போ 4ஆம் இடத்து பலனாக திரு வருகிறது. ஆ என்றால் காமதேனுவை குறிக்கிறது. ஆ என்றால் காமதேனு. ஆவுக்கு ஒரே எழுத்து. ஆவுக்கு ஒரே எழுத்து தான். அதான் அதோடைய விதி என்கிறது 8. ஆ. இனன் என்றால் சூரியனை குறிக்கிறது. இனன் என்றால் சூரியனை குறிக்கிறது. இனன் எழுத்து இனனுடைய வார்த்தைக்கு எண்களிடம் 2, 9, 6 இதெல்லாம் கூட்டினாக்க 17. அதனுடைய விதிங்கிறது 8. இனன் என்றால் சூரியன். இனன் 8ஆம் இடத்து பலனாக வருகிறது. இனன் ஏற்கனவே சூரிய வெளிச்சம் என்ற ஒரு வார்த்தை அடிப்படையில் அது 8வது ஸ்தானத்துக்கு வருகிறது. இப்போது இனன் என்ற ஒரு வார்த்தைக்கு எண்களிடம் 8 வருகிறது. அப்போது இனன் 8ஆம் இடத்து பலனாக வருகிறது. இனன் என்றால் சூரியனை குறிக்கிறது. டி என்கிறது அக்கினியை குறிக்கிறது. டி என்பது அக்கினி. டி ஒரே எழுத்து தான். டி ஒரு எழுத்து
6வது இடத்தை பலனாக வருகிறது. டி டி என்றால் ஒரே எழுத்து தான். டி என்றால் அக்கினி. ஐவரும் பூஜித்த கோயில் பழனி. டி என்றால் அக்கினி, அது ஐவரும் பூஜித்த கோயில் பழனி மலை ஆகும். அணி அணிக்கு 2 எழுத்து 1 7 இல்லை எண்கணிதம் விதியன் 8 தான். அணி என்ற வரிசை. அணி என்றால் வரிசையை குறிக்கிறது. அணி 1 7 அதனுடைய விதிங்கிறது 8 வரிசை. அணி என்ற வரிசையை குறிக்கிறது. டவர் என்றால் வில்லை குறிக்கிறது. வில் டவர் 3 எழுத்து. 7 5 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 21. அதோடைய விதி என்கிறது 3. டவருடைய விதியன் 3வது பலனாக வருகிறது. டவர் வில் என்ற அர்த்தமாகிறது. கட்டுக்கு 3 எழுத்து. அதுக்குரிய எண்ணிடம் 1 2 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதோடைய விதிங்கிறது 1. கட்டு என்றால் நோய்வாய்ப்பட்டு. கட்டு என்றால் நோய்வாய்ப்பட்டு. அதான் சிலர் கட்டுன்னு ஒரு பாடலாகவே பாடுவாங்க. அங்கே என்ன செய்யுது? படக்கூடியது நோய்வாய்ப்பட்டு விடுகிறது. கட்டு என்றால் நோய்வாய்ப்பட்டு. அது 1ஆம் எழுத்து பலனை குறிக்கிறது. கட்டு என்ற 1ஆம் எழுத்து பலனாக வருகிறது. பிணி என்றால் நோயை குறிக்கிறது. பிணி என்றால் நோயை குறிக்கிறது. பிணிக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் 1 7 அதனுடைய விதியின் 8 ஆகும். இப்போது பிணி என்பது 8ஆம் எழுத்து பலனாக வருகிறது. பிணி என்றால் நோய். கனி நேற்றைய பதிவில் கூட வீடியோ கால் கூட சொல்லியிருக்கின்றேன். கனி என்றால் கன்னி, அது ஒரு கருவி. கனி என்ற எழுத்துக்கு 1 7 இதெல்லாம் கூட்டாக 8. அதனுடைய விதிங்கிறது 8 தான். கன்னி அது கருதி கொண்டு இருக்கும் இல்லையா, அதுதான் கருவி. அடுத்ததாக அதே கனி தான். கனி 1 7 8 வேங்கை மரம். கனி என்ற வேங்கை மரத்தை குறிக்கிறது. சித்தத்துக்கு 4 எழுத்து. 4 4 7 7 இதெல்லாம் கூட்டம் 22. அதனுடைய விதி என்கிறது 4. சித்தம் என்றால் ஒளியை குறிக்கிறது. சித்தம் உளி. ஜம் நேற்றே சொல்லியிருக்கேன். ஜம் 2 எழுத்து. 3 7 அதெல்லாம் கூட்டாக 10. அது விதி என்கிறது 1. ஜம் என்றால் பிறத்தல் என்ற அர்த்தமாகிறது. ஜம் என்றால் பிறத்தல் என்று அர்த்தமாகிறது. தமிழுக்கு 240 எழுத்துங்க. அதுக்குரிய அந்த எழுத்துக்களுக்குரிய எண்களிடம் நவக்கிரகத்தும் கொடுக்கப்பட்டுள்ளேன். 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதுதான் இந்த எண்கணிதம். வார்த்தை அடிப்படையிலே இது தமிழுக்கு முக்கியமானது. அந்தந்த மொழிகளுக்கு உண்டான எண்களிடம் எடுத்தால்தான் உலக உண்மைகள், எழுத்துக்களுடைய உண்மைகளே தெரிய வரும். இப்போது நம்முடைய தமிழ் மொழியில் நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் எல்லாமே சரியாக சொல்லப்பட்டு வருகிறது. எண்ணும் எழுத்தும் சேர்ந்துதான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எண்ணும் எழுத்து அந்தந்த மொழியில் அந்தந்த உண்மைகள் உள்ளது என்பதைத்தான் இந்த தமிழ் ஜோதிடம் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், என்கிற வள்ளுவர், வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.